விசாரணைக்கு 3 நாட்கள் ஆஜராக உத்தரவு. இஸ்ரேல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நெதன்யாகு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக இன்று முதல் முறையாக நீதிமன்றத்தில் ஆஜரானார். இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக உள்ள பெஞ்சமின் நெதன்யாகு மீது கடந்த 2020ஆம் ஆண்டு லஞ்சம், ஊழல் மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகளின் பேரில் 3 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்து வரும் நெதன்யாகு காசாவுடனான போரை காரணம் கூறி விசாரணைக்கு ஆஜராகாமல் எஸ்கேப் ஆகியிருந்தார். ஆனால் உண்மையில் ஹமாஸ் ட்ரோன் தாக்குதலுக்கு அஞ்சியே நெதன்யாகு வெளியில் வருவதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலில் இருந்து தப்புவதற்காகவே தனது அலுவலகத்தை கூட முற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத பாதுகாக்கப்பட்ட கண்ணாடிகள் கொண்டு நெதன்யாகு வடிவமைத்துள்ளார். சமீப காலமாக பிரதமர் அலுவலகத்தின் பதுங்கு குழியில் பதுங்கி இருந்துதான் அரசு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் நெதன்யாகு நீதிமன்றத்தில் ஆஜரான போதும் தெல் அவீவ் மாவட்ட நீதிமன்றத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள சுரங்க அறையில் இருந்துதான் சாட்சியம் அளித்துள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்கு ஒவ்வொரு திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முதலில் பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் அவரிடம் கேள்வி கேட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர்கள் அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி அளிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கிரிமினல் குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்படும் முதல் இஸ்ரேல் பிரதமராக நெதன்யாகு இருப்பார் என்றும் அவருக்கு கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். உங்களுக்கு தேவையான டிப்ளமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.emersoncollege.lk.